ஆராதனை தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏற்கனவே இந்த அதிகாரத்திலிருந்து, இந்த வசனத்திலிருந்து முதல் பகுதியை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நாளிலே இந்த இரண்டாவது பகுதியை பார்த்து நாம் ஆராதிக்கவிருக்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். 6 தலைப்புகளிலே இந்த வசனத்திலிருந்து நாம் பார்த்து தேவனை ஆராதிக்கவிருக்கிறோம். ஏற்கனவே முதல் பகுதி அவர் அசட்டை பண்ணப்பட்டார் என்பதை நாம் பார்த்து விட்டோம். இந்த நாளிலே இந்த இரண்டாவது பகுதியான மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர். அப்போ இந்த புறக்கணிக்கப்பட்டவர் என்கிற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர் என்று இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்தபோது, அவருடைய ஊழிய நாட்களிலே ஊழியத்தை நிறைவேற்றி வந்த போதும், கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்படும்படி நியாயம் விசாரிக்கப்பட்ட போதும், தீர்ப்பு கூறப்பட்ட போதும் மனிதரால் அவர் புறக்கணிக்கப்பட்டார். புறக்கணிக்கப்படுதல் என்றால் என்ன? ஆங்கிலத்திலே ரிஜெக்டட் என்று சொல்லலாம். அப்படி என்றால் ஒன்றுக்கும் ஆகாதவன், எதற்கும் உதவாதவன், உதவாக்கரை, நமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இவனால் நமக்கு எவ்விதமான நன்மையும் இல்லை என்று ஒரு மனிதனை தள்ளிவிடுவதற்கு பெயர்தான் புறக்கணித்தல். அப்ப இந்த புறக்கணித்தல் என்கிற வார்த்தையும் அநேகருடைய வாழ்க்கையில காயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. அநேகர் நாட்களிலே புறக்கணிக்கப்படுகிறார்கள். நாமும் கூட சில நேரங்களிலே இந்த உலகத்திலே புறக்கணிக்கப்படுகிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்க சென்றாலும், கர்த்தரை பற்றி யாருக்காவது சொல்ல நினைத்தாலும், சுவிசேஷத்தை அறிவிக்க நினைத்தாலும் இந்த உலக மனிதர்களால் நாம் புறக்கணிக்கப்படுகிறோம். இவர்கள் ஒன்றுக்கு உதவாதவர்கள், இவர்கள் நமக்கு தேவையற்றவர்கள், இவர்களால் நமக்கு எவ்வித நன்மையும் இல்லை என்று ஜனங்கள் எண்ணி நம்மை புறக்கணிக்கிறார்கள். காலகாலமாக இது நடைபெற்றுதான் வருகிறது. ஆகவே இந்த புறக்கணித்தல் என்கிற வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நேரடியாகவோ மறைமுகமாகவோ அனிதன வாழ்க்கையிலும் இடம்பெற்று வருகிறது. வேதனையை கொடுக்கக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. ஒரு மனிதன் புறக்கணிக்கப்படும் போது அவனுக்குள் சந்தோஷம் இருக்குமா? ஒருபோதும் இருக்காது. வேதனை மட்டுமே இருக்கும், சஞ்சலம் மட்டுமே இருக்கும். ஆகவே இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் புறக்கணிக்கப்பட்டார். ஏன் புறக்கணிக்கப்பட்டார், எதற்காக புறக்கணிக்கப்பட்டார் என்பதை நாம் தெளிவாக பார்க்கவிருக்கிறோம். இந்த புறக்கணித்தல் என்கிற வார்த்தையானது வேதாகமத்திலே 9 இடங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை இந்நாளிலே புறக்கணித்து ஒரு ராஜாவை எங்கள் மேல் ஏற்படுத்தும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டீர்கள். இப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் வம்சங்களின் படியையும் ஆயிரங்களான உங்கள் சேர்வைகளின் படியையும் வந்து நெல்லுங்கள் என்றார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இங்கு கூறப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் நீங்களாக்கி தேவன் விடுவித்து காப்பாற்றி வழிநடத்தி வருகிறார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். தங்களை சிருஷ்டித்த தேவன் தங்களை நடத்துவதை புறக்கணித்து ஒரு மனுஷனை எங்களுக்கு ராஜாவாக நீர் மாற்றும் என்று தர வேண்டும் என்று கொந்தளிக்கிறார்கள், கலகம் பண்ணுகிறார்கள். அப்போ தங்களை நடத்தி கொண்டு வருகிற எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் விலக்கி ரட்சித்து வருகிற தேவனை புறக்கணித்தார்கள். அவரால் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, அவர் உதவி எங்களுக்கு தேவையில்லை, அவர் பிரயோஜனமற்றவர்,
எங்களுக்கு தேவனை விட முக்கியம் மனிதன் தான், ராஜா தான் எங்களுக்கு முக்கியம். தங்களை நடத்துகிறவர் ராஜாதி ராஜா என்பதை மறந்தார்கள். உலக பிரகாரமான ஒரு மனிதனை தங்களுக்கு ராஜாவாக மாற்ற எண்ணி கலகம் பண்ணினார்கள். ஆகவே இந்த இடத்துல நாம் என்ன வாசிக்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை புறக்கணித்தார்கள். தங்களை நடத்தி கொண்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனால் நடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஜனங்கள் இங்கே என்ன செய்கிறார்கள்? தேவனை புறக்கணித்தார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கே தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை புறக்கணித்தார்கள். அதே இஸ்ரவேல் ஜனங்கள் தான், அதே யூதர்கள் தான் இங்கே பிலாத்துவுக்கு முன்பாக நிற்கும் போது பிலாத்து அவர்களை பார்த்து கேட்கிறான். இயேசு கிறிஸ்து நியாயம் விசாரிக்கப்படும்படி கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். இப்ப பிலாத்து கேட்கிறான், ஜனங்களை பார்த்து, யூதர்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்கிறான், நான் உங்களுக்கு யாரை விடுதலை பண்ண வேண்டும்? பரபாசையா அல்லது இயேசுவையா? இந்த பரபாஸ் என்பவன் யார்? ஒரு திருவிழாவிலே, கொண்டாட்டத்திலே ஜனங்களை தூண்டிவிட்டு கொலை செய்ய பண்ணினவன், கொலைக்கு ஜனங்களை தூண்டினவன், ஒரு கொலை குற்றவாளி. இவன் கலகம் பண்ணினபடினாலே, கொலையை தூண்டிவிட்டபடியினாலே கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறான். பண்டிகை தோறும் ஒவ்வொருவரையும் விடுவிப்பது அந்த நாட்களிலே ஒரு வழக்கமாக இருந்தது. அப்போ இந்த இடத்திலே பிலாத்து கேட்கிறான், உங்களுக்காக யாரை நான் விடுதலை செய்ய வேண்டும்? பரபாஸ் என்பவன் யார்? ஒரு கொலை குற்றவாளி, சிறைச்சாலையில் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து யார்? பாவம் என்கிற சிறையிலிருந்து விடுவிக்க, மனுக்குலத்தை ரட்சிக்க. பாவத்தின் சிறை இருக்கிறது இல்லையா, அதிலே சிறைப்பட்டு போனோம் ஆதாவின் காலத்திலிருந்து. அப்படி சிறைப்பட்டு போய் அதிலிருந்து விடுவிக்கப்பட முடியாதபடிக்கு அழிந்து கொண்டிருக்கிறோம். அந்த சிறைச்சாலையிலேயே அழிந்து கொண்டிருக்கிறோம். பாவம் என்கிற சிறைச்சாலையிலேயே அழிந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சிறைச்சாலையில் இருக்கிற உங்களையும் என்னையும் ரட்சிக்க வந்தவர், விடுவிக்க வந்தவர், நமக்காக ஈடு கொடுத்து நம்முடைய பாவங்களை தம்மீது ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்திற்கான பிராயசித்தத்தை செலுத்தி நம்மை வெளியே கொண்டு வருவதற்காக வந்தவர். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்கிறார்கள்? ஏற்கனவே தேவனை புறக்கணித்து சவுல் ராஜாவை தங்களுக்கென தெரிந்து கொண்டார்கள். அதே வேலையைத்தான் இங்கே செய்கிறார்கள். இங்கே என்ன செய்கிறார்கள்? பரபாஸ் தான் எங்களுக்கு வேண்டும். அவன் கொலைகாரனாக இருந்தாலும் சரி, பாவியாக இருந்தாலும் சரி. பிரதான ஆசாரியர், மூப்பர்கள் எல்லாம் ஜனங்களை தூண்டி விட்டார்கள், ஏவி விட்டார்கள், இப்படி சொல்லும்படி. அப்ப ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காணாமல், அடையாளம் கண்டுகொள்ளாமல், பரபாசை எங்களுக்கு நீர் விடுதலையாக்கும் பிலாத்து இடத்தில் சொல்லுகிறார்கள். இயேசுவையோ சிலுவையில் அறையும் என்று சொல்லுகிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்தில் அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்படுகிறார். அந்த இடத்துல பிரயோஜனமானவன் பரபாசாக மாறிவிட்டான். உபயோகமானவர், உங்களுக்கு எனக்கும் நன்மை செய்ய வந்தவர் புறக்கணிக்கப்படுகிறார். புறக்கணிக்கப்பட வேண்டிய பரபாஸ் விடுதலையாக்கப்படுகிறார். இதைத்தான் ஏசியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் தெளிவாகவே ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது அவர் புறக்கணிக்கப்படுவார். மனுஷரால் அவர் புறக்கணிக்கப்பட்டார். இந்த நாட்களிலும் அநேகர் உலக அளவிலே அவரை புறக்கணிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தேவையில்லை, இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டாம் என்று புறக்கணிக்கிறார்கள். எந்த இடத்துல சுவிசேஷம் அறிவிக்க சென்றாலும் புறக்கணிப்பு தான் அதிகமாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த கர்த்தருடைய மேஜையை சுற்றிலும் நாம் அமர்ந்திருக்கிறோம். நாம் சிந்தித்து ஆராதிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. புறக்கணித்தல் என்கிற வார்த்தை அது தேவனுக்கு சொந்தமானதல்ல, அது தேவனுடையதல்ல. அவரை யார் இந்த உலகத்தில் புறக்கணிக்க முடியாது. அவர் உபயோகமற்றவரா? அவர் பாவம் செய்தவரா? ஏதாவது குற்றத்திலே ஈடுபட்டவரா? மனு குலத்திற்கு எதிராக செயல்பட்டவரா? தேவனுடைய நீதிக்கு எதிராக செயல்பட்டவரா? ஒருபோதும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் புறக்கணிக்கப்பட்டார்? இந்த புறக்கணிப்பு என்கிற வார்த்தை அவருக்கு ஏன் சொந்தமானது? அவர் புறக்கணிக்கப்பட வேண்டிய அவசியம் அல்ல. மனிதர்களாகிய நீங்களும் நான் இந்த உலகத்தில் எண்ணற்ற பாவங்களை செய்து, அக்கிரமங்களை செய்து தேவனுக்கு சத்துருக்களாக, தேவனுக்கு விரோதிகளாக நாம் மாறிவிட்டோம். புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள் நீங்களும் நானும் தான்.
தேவன் உங்களை என்னை புறக்கணிக்க வேண்டும், நீங்கள் ஒன்றுக்கு உதவாதவர்களாய் போய்விட்டீர்கள், மண்ணினால் உங்களை சிருஷ்டித்தேன், ஜீவ சுவாசத்தை கொடுத்தேன், என்னுடைய சாயலாக சிருஷ்டித்திருந்தேன், நீங்கள் பாவம் செய்து எனக்கு விரோதமாய் போய்விட்டீர்கள், உங்களை நான் புறக்கணிக்கிறேன். புறக்கணித்தாரா? இஸ்ரவேல் ஜனங்களை தற்காலிகமாக அவர்கள் மனம் திரும்பும்படி, அவர்கள் திருந்துவதற்காக, தங்களை மாற்றிக்கொள்வதற்காக தேவன் புறக்கணித்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ நிரந்தரமாக அவரை புறக்கணித்தார்கள். புறக்கணிக்கப்பட்ட தங்களை சேர்த்து கொள்ள வந்தவர் என்பதை மறந்து போனார்கள். நீங்களும் நானும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம் என்றால், தேவனை ஆராதிக்க, கர்த்தரை ஆராதிக்க தைரியத்தோடு கடந்து வந்திருக்கிறோம் என்றால், உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்துவானவர் புறக்கணிக்கப்பட்டவர்களார். மனிதரால் அவர் புறக்கணிக்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு ஜீவனை கொடுக்காமல் இருந்திருந்தால், நீங்களும் நானும் இந்த நாளிலே தேவனுக்கு சத்துருக்களாக இருந்திருப்போம். தேவன் தமது சத்துருக்களை புறக்கணிப்பார். ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய மந்தையிலே சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். மேலான அவருடைய பந்தியிலே, மகிமையான மகத்துவமான அவருடைய பந்தியிலே வாரந்தோறும் நம்ம பங்கு கொள்ளுகிறோம். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக புறக்கணிக்கப்பட்டார். நீங்களும் நானும் தேவனுடைய சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டோம். எல்லோருக்கும் பிரயோஜனமானவர் அறுப்புண்டு போனார். ஆனால் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத நீங்களும் நானும் தேவனுடைய சபையிலே, தேவனுடைய வீட்டிலே சேர்த்து கொள்ளப்பட்டோம். அவருடைய பிள்ளைகளாக சேர்த்து கொள்ளப்பட்டோம். இந்த நாட்களில் நாம் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்ல. நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற மேஜையை நாம் பார்க்கும்போது, அதிலே வைக்கப்பட்டிருக்கிற அப்பத்தை ரசத்தையும் நம்ம பார்க்கும்போது, புறக்கணிக்கப்பட வேண்டிய உங்களை என்னை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்டார். அவரை அடித்தார்கள், காயப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள், துன்புறுத்தினார்கள். எவ்வளவு புறக்கணிப்பு! அவர் அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார், நன்மை செய்தவராக சுற்றித் திரிந்தார் என்று ஏசாயா அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் தெளிவாக கூறுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் தெளிவாக கூறுகிறது. அப்படிப்பட்ட நன்மை செய்து சுற்றித் திரிந்த அவர் உங்களுக்காக எனக்காக புறக்கணிக்கப்பட்டார் என்றால், உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக, உங்களை என்னையும் மீட்பதற்காக. ஆகவே அப்படிப்பட்ட அருமையான ஒரு இரட்சகரை கிறிஸ்து என்கிற பெயரிலே, இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே பாவியலாகி நமக்காக, அக்கிரமக்காரராகிய நமக்காக, நாம் செய்த எண்ணற்ற பாவங்களை, அக்கிரமங்களை மன்னித்து தமது சொந்த பிள்ளைகளாக மாற்றுவதற்காக பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? தமது குமாரனாய் இயேசு கிறிஸ்து, குற்றமற்றவர் பரிசுத்தரான இயேசு கிறிஸ்து, மனுஷரால் புறக்கணிக்கப்படும்படி மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தார். நீங்களும் நானும் புறக்கணிக்கப்பட வேண்டிய இடத்திலே இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக புறக்கணிக்கப்பட்டபடியினால் இந்த நாளிலே தேவனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்திருக்கிறோம். தேவனுடைய குடும்பத்திலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். தைரியத்தோடு கூட அமர்ந்து நாம் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். தைரியத்தோடு கூட அந்த அப்பரசத்திலே நம்ம பங்கு பெறுகிறோம். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக புறக்கணிக்கப்பட்டபடியினால். ஆகவே மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், பரிசுத்தமான அந்த குமாரனாகிய பாவமற்ற குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்காக வேதனையை, பாடுகளை ஏற்றுக்கொண்ட அவர் மூலமாய் அவரை நமக்கு தந்த பிதாவாகிய தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.